திரு விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியான திமுக கூட வந்து அலைன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. டிஎம்டிகேவும் டிவிகேவும் இணையற மாதிரி தான் சூழல் இருந்துட்டு இருந்துச்சு. இப்படி இருக்க டைம்ல வந்து டிஎம்டிகே டக்குன்னு டிஎம்கே கூட போய் அலைன்ஸ் வச்சது வந்து டிவிகே பண்ண ஒரு துரோகம் எடுத்துக்கலாமா சார்? நிறைய பேர்னால வந்து இந்த கூட்டணி வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. தேமுதிகவுடைய தொண்டர்களே இதுல வந்து அதிருப்தியில் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. கிட்டத்தட்ட அதுல இருந்தே சில தொண்டர்கள்லாம் வெளியே போய் டிவிகே விஜய் உடைய கட்சியில் இணையதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. விஜய் அண்ணா கொடுத்த வாழ்க்கை இந்த விஜய்க்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. கூட்டணிக்கு அதான் நீங்க வாங்கன்ற ஒரு அழைப்பும் கொடுத்துட்டாரு. இதற்கு பிறகு உங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம், அந்த ஒரு எண்ணிக்கைகள் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க விஜய் கூட வந்து கூட்டணி அமைச்சிருக்கலாம். ஒரு சந்தர்ப்பவாதமாக நீங்க செயல்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இப்போ விஜயகாந்த் இருந்திருந்தால் செய்திருப்பாரா? விஜயகாந்த் அவர்கள் இப்போ அவர் இருந்திருந்தார் அப்படின்னா அவருடைய தம்பியான விஜய் அவர்களுடைய டிவி கேக்கு வந்து தோல் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பா தூக்கிட்டு போயிருப்பாருங்க. விஜயகாந்த் என்ன வாய்ஸ் இருக்குங்கிறத தெரிந்தவர்களுக்கு தெரியும். 2016 தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அறிகுறிகள் நிறைய இருந்தது. 199% இருந்தது. விஜயை அடிக்கிறதுக்கு அட்டாக் பண்றதுக்கு வரவிடாம தருறதுக்கு நிறைய வேலைகள் நடக்க தான் செய்யும். அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதை பண்ணதான் செய்வாங்க. அது மறுப்பதற்கே இல்லை. ஆனால் இதையும் மீறி தமிழகத்தினுடைய ஆட்சி அமைக்கிறது கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்க. அது மறுப்பதற்கு இல்லை. காலங்காலமாக இது வந்தாச்சு. இப்போ உண்மையிலேயே சொல்ல போனா கூட்டணியே இல்லாம தனித்து நிற்கிற ஒரு கட்சியா இருந்தா விஜய் கட்சியா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். திரு விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியான தேமுதிக வந்து இன்னைக்கு வந்து திமுக கூட வந்து அலைன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஒஃபிஷியலாக நியூஸ் வந்துருச்சு. இதை பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? ஏன்னா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணதே டிஎம்கே ஒழிக்கணும், திராவிடத்துக்கு எதிராக தான் வரணும்னு கேப்டன் கட்சி தொடங்கினாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதே கட்சி கூட போய் ஜாயின் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே எழுப்புது. இரண்டாவதாக இந்த கட்சி ஃபர்ஸ்ட் டிவிக்கே ஸ்டார்ட் பண்ணும்போது கேப்டன் அவர்கள் இறப்புக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது ஓகே, கேப்டனோட தம்பியா தான் செந்தூரப்பாண்டியில் வந்து கேப்டனோட தம்பி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ ஆகி சரி ஓகே தம்பிக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டிஎம்டிகேவும் டிவிகேவும் இணையற மாதிரி தான் சூழல் இருந்துட்டு இருந்துச்சு. இப்படி இருக்க டைம்ல வந்து டிஎம்டிகே டக்குன்னு டிஎம்கே கூட போய் அலைன்ஸ் வச்சது வந்து டிவிகே பண்ண ஒரு துரோகம் எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா அது ஏற்றுக்கொள்ள முடியல. அது இப்போ நிறைய பேர்னால வந்து இந்த கூட்டணி வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. தேமுதிகவுடைய தொண்டர்களே இதில் வந்து அதிருப்தியில் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. கிட்டத்தட்ட அதிலிருந்தே சில தொண்டர்கள்லாம் வெளியே போய் டிவிகே விஜய் உடைய கட்சியில் இணையதாக ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. பட் என்னன்னா கடைசி நேரத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அவர் கூட தம்பின்னு பேசப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிந்தது. மதுரை மாநாட்டில் கூட எங்க அண்ணன் விஜயகாந்த் அப்படி சொன்னாரு. அவர்களுக்கு ஒருவேளை தனி மரியாதை இருக்கு. விஜய் அண்ணா கொடுத்த வாழ்க்கை இந்த விஜய்க்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. கூட்டணிக்கு அதான் நீங்கள் வாங்கன்ற ஒரு அழைப்பும் கொடுத்துட்டாரு. இதற்கு பிறகு உங்களுக்குன்னு ஒரு தனி கௌரவம், அந்த ஒரு எண்ணிக்கைகள் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் விஜய் கூட வந்து கூட்டணி அமைச்சிருக்கலாம். பட் ஆனால் கூட்டணியில் யாரும் போகிறோங்கிறத டிசைட் பண்ணுறது அவங்களுடைய சாய்ஸ் தான். அது ஒன்று மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் விஜயகாந்த் வந்து அதாவது என்னோட அண்ணன் சொல்லி மரியாதையை உயர்த்தி பார்த்த விஜய் அவர்களுக்கு நீங்கள் தோல் கொடுத்துருந்தா என்ன சிறப்பாக இருந்திருக்கும். அதான் சார் இப்போ சொல்கிறாங்க. இப்போ டிஎம்கே கூட போனதுனால ஒரு எம்பி சீட்டு 6 எம்எல்ஏ சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே நீங்கள் விஜய் கூட போயிருந்தாங்கன்னா இன்னும் சீட் எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கும், நிறைய தொகுதியில் நின்று இருக்கலாம், கேப்டனுடைய பேர் இன்னும் வந்து நல்லா ஒழிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க எடுத்த இந்த ஒரு ஸ்டாண்ட் டிஎம்கே கூட அலைன்ஸ் வச்சது வந்து ஒரு தவறான முடிவாக கூட இருக்கும் அப்படின்னு நெட்டிசன்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க சார். இல்லை அதுதான் எண்ணிக்கைகள் உயர்ந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா விஜய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு தான் சர்வே ரிப்போர்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. அதை ஸோ நிலைமைகள் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அவர் கிரியேட் பண்ணிட்டாரு போய்கிட்டு இருக்காது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் உங்களுக்குன்னு அதுதான் இப்போ சொன்னேன் நான். இன்னொரு ஸ்டெப் நீங்கள் மேலே போகணும் அப்படின்னா ஸோ விஜய் கூட சேர்ந்துருந்தால் இந்த எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கும் கிடைத்திருக்கும். இப்போ என்ன வருது உங்களுக்கு? ஒரு 6 சீட்டு 7 சீட்டு வரும். ஸோ ராஜ்யசபா ஒன்று எம்பி வருது மாதிரி இருக்குது. அந்த ராஜ்யசபா எம்பி ஒருவேளை வெற்றி பெற்று வந்ததுன்னா அதை சுதீஷ் அவர்கள் எடுத்துகிட்டு இங்கே போயிடுவாங்க. விஜயனுடைய வாரிசுகள் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் வந்து ஒரு சந்தர்ப்பவாதமாக நீங்கள் செயல்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நான் இதை இப்போ விஜயகாந்த் இருந்திருந்தால் செய்திருப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருந்திருக்காது. அதான் சார் இப்போ கேட்கணும்னு நினச்சேன். இப்போ வந்து அவர் இப்போ நம்ம கூட இல்லை, பட் இப்போ அவர் மட்டும் இவரோட இருந்திருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா அவர் தொடங்கினதே வந்து இந்த திமுகவை அழிக்கணும், நம்ம ஒரு புது மக்களுக்கான இதை வந்து நம்ம கொடுக்கணுங்காக தான் ஸ்டார்ட் பண்ணார் 2005. அப்படி இருக்கும்போது அவர் இன்னைக்கு இல்லாத ஒரு ரீசன்னால தான் அலைன்ஸ் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருக்குது. என்னோட கேள்வி என்ன சார், சப்போஸ் விஜயகாந்த் அவர்கள் இப்போ அவர் இருந்திருந்தார் அப்படின்னா அவருடைய தம்பியான விஜய் அவர்களுடைய டிவி கேக்கு வந்து தோல் கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக தூக்கிட்டு போயிருப்பாருங்க. ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது.
விஜயகாந்த் என்ன வாய்ஸ் இருக்குங்கிறத தெரிந்தவர்களுக்கு தெரியும். அதை 2016 தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அறிகுறிகள் நிறைய இருந்தது. 99% இருந்தது. பட் திடீர்னு உடல்நிலை சரியானனால தான் அந்த டோட்டலாக மாற்றமே உருவாச்சு அவங்களுக்கு. அண்ணாடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இன்று நம்ம கேப்டன் விஜய் உயிரோடு இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக திரையுலகத்தை எப்படி விஜயை வளர்த்து விட்டாரோ அதே மாதிரி இந்த அரசியல் துறையிலையும் அவர் கண்டிப்பாக தூக்கி விட்டுருப்பார். உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருந்தால் கூட அந்த முகத்தை வச்சுட்டு எப்படி கலைஞர் அவர்கள் வந்து எம்ஜிஆருடைய உடல்நிலை சரியில்லை மாநாட்டுக்கு வர முடியலன்னு சொல்லி எம்ஜிஆருடைய தொப்பியும் முன்னாடியும் வாங்கிட்டு வாங்க, அவருடைய சேரில் வைங்க, மக்கள் அதை பார்ப்பாங்க, அது போதும் எனக்குன்னு சொல்லப்பட்டாரோ அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் வராட்டினா கூட விஜயகாந்தோட ஒரு ஃபோட்டோவை சேரில் உட்கார வச்சு விஜயகாந்த் பண்ணியிருந்தாருன்னா வேறு லெவல். பட் இது அவர்களுக்கு வந்து கூட்டணிக்கு யாருமே அழைக்கலை அப்படிங்கிற அவர்களை வந்து இங்கே அண்ணாடிஎம்கே போகணும் இங்கே டிஎம்கே போகணும் அப்படின்னு கடைசி நேரம் வரைக்குமே பேசப்பட்டிருந்த ஒரு தகவல். ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தாங்க. விஜய் கூட போகிறதா ஒரு தகவல்லாம் பேசப்பட்டு இருந்த விஷயம் தான் தேமுதிக. தடாலடியாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா இதுக்குள்ளே ஒரு அரசியல் வேலைகள் நடந்திருக்கு. அது நடக்க தான் செய்யும். விஜயை அடிக்கிறதுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு வரவிடாமறதுக்கு நிறைய வேலைகள் நடக்க தான் செய்யும். அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதை பண்ண தான் செய்வாங்க. அது மறுப்பதற்கே இல்லை. ஆனால் இதையும் மீறி ஓகே கூட்டணிக்கு அழைச்சேன், வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி 234 தொகுதியிலையும் நானே நிற்கிறேங்கிறாரு. வாக்குகள் என்ன வருங்கிறத பார்ப்போங்கிறாங்க. கிட்டத்தட்ட பெர்சன்டேஜ் ஒரு 20% இப்போ கன்ஃபார்ம் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. இன்னும் போக ஏறிக்கிட்டு இருக்கிறதா ஒரு 2-3% ஏறுது மாதிரி இருக்குது. 25% விஜய்க்கு வந்ததுன்னா நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்கள் நிலைமை என்னன்னு சொல்லி. கூட்டணிக்கு யாருமே வரலன்னா கூட பரவாயில்ல, காங்கிரஸுக்கு ஒரு கெடு தான் வச்சார். 75 சீட்டு, 6 அமைச்சர், டெப்டி சிஎம் ஒன்று சொல்லிட்டார். நீங்கள் சொன்னது மாதிரி தமிழகத்தினுடைய ஆட்சி அமைக்கிறது கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க. அது மறுப்பதற்கு இல்லை. ஏன்னா அது அப்படியே என்ன சொல்கிறதா காலங்காலமாக இது வந்தாச்சு. இப்போ உண்மையிலேயே சொல்லப்போனால் கூட்டணியே இல்லாமல் தனித்து நிற்கிற ஒரு கட்சியாக இருந்ததுன்னா விஜய் கட்சியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் 2026 வெற்றியோ தோல்வியோ அது மக்களுடைய என்ன சொல்ல அவருடைய தீர்ப்பு தான். இப்போ ஒரு டிஎம்கே தான் மீண்டும் வரணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா டிஎம்கே வர வச்சுருவாங்க, அது மாற்றுக்கிறது கிடையாது. அண்ணாடிஎம்கே விட்டுன்னு பார்த்தாங்கன்னா வர வைப்பாங்க. வேண்டாம், 2 பேரையும் பார்த்துட்டோம், விஜய் வரப்போன்னு முடிவு பண்ணாலும் அதை யாரும் தடுக்கவும் முடியாது. விஜய் உட்கார வைப்பாங்க. இறுதி முடிவு மக்கள் கையில். சூழ்நிலைகள் இப்படி போய்கிட்டு இருக்காது. அதனால் காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தாலும் வராட்டாலும் வேலூர் மாநாட்டில் அது டிக்ளேர் பண்ண போகிறார். 234 தொகுதியிலையும் நிற்க போகிறேங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா காங்கிரஸ் உள்ள வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ நீ விஜயை வச்சு தான் இந்த ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? கேம் போய்கிட்டு இருக்கு. இப்போ விஜய் டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா நீங்கள் மீண்டும் இப்போ இருக்கிற கூட்டணியில் தான் நீங்கள் போய் சேரணும். ஆமாம். அப்போ வாய்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இவ்வளோ தூரம் நீங்கள் டிமாண்ட் பண்ணிட்டீங்க, மீண்டும் நம்மளே போகிறோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அந்த நிச்சயமாக ஒரு கூட்டணி இருந்தால் பலம் இருக்கும். இந்த தமிழகத்தில் அந்தந்த ஒரு 4 மண்டலம் பிரிக்கப்பட்டிருக்கு. அங்கெங்கே அவர்களுடைய செல்வாக்குகள் அதிகமாக இருக்குது. இப்போ செங்கோட்டையன் அவர்களே 29 தொகுதியை வெற்றிக்கணியை பறித்து விஜய் தலைவர்கிட்ட தருவோன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கெங்கே செல்வாக்கு இல்லை. கொங்கு மண்டலங்கிறது அண்ணாடிஎம்கே கோட்டை. அங்கே வந்து 29 தொகுதியை கைப்பற்றி தருவேங்கிறார். அப்போது அவருடைய செல்வாக்கள் நிறையா இருக்கும்போது கூட்டணி இருந்தால் ஒரு பலமாக இருக்கும். அவங்க மாற்றுக்கிறது இல்லை. கூட்டணி இல்லைன்னா தன்னுடைய பலம் என்னங்கிறத காமிக்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்கும். 2026 மக்கள் வெற்றியை கொடுத்தாங்கன்னா போகிறேன், தோல்வியை கொடுத்துட்டாங்கன்னா அதை ஏற்றுக்கொண்டு அந்த 5 வருடம் என்னுடைய உழைப்பை தரப்போகிறேன் மக்களுக்காக. 2031 டார்கெட்டு. எனக்கு தெரிஞ்சு 2029 மீண்டும் எலெக்ஷன் வந்தாலும் வரலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் சிஸ்டம் வரப்போகுது. 2029 பாராளுமன்றத்தில் நடக்க போகுது. அப்போ எல்லா மாநிலத்திலும் நடக்க வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அந்த 3 வருடம் வந்து இடைவெளி இருக்கும். 2026 வெற்றி வாய்ப்பு மிஸ் ஆனால் 3 வருடத்துக்குள்ளே மக்கள் சந்திப்பு நிறையா பார்க்கலாம். அவர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், இறங்கி அடிக்கலாம். அப்போ 29 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். எடுத்த உடனே டக்குன்னு ஒரு வெற்றி கிடைச்சிடாது. அப்படி வெற்றி கிடைத்தாலுமே அது வந்து ஒன்றும் புரியாது. ஆனால் மக்கள் கையில் தான் இருக்குது. யாரை உட்கார வைக்கணுங்கிறத முடிவற்ற தான் இருக்குது. விஜயகாந்த் இருந்திருந்தால் கண்டிப்பாக விஜய் கூட தான் சேர்ந்து தம்பியை தூக்கி விட்டுருப்பார், அழகுபடுத்தி பார்த்திருப்பார், ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பார். இங்கே அப்படியே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு. இப்போ அதில் இவர்களுக்குள்ளேயே இப்போ சில கருத்து வேறுபாடுகளும் வந்திருக்கு. டிவிக்கில் சில பேர் தேமுதிக விலையும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போது விருகம்பாக்கம்ங்கிறது தேமுதிகவுடைய அது ஒரு கோட்டையாக இருக்குது. அந்த கோட்டையை விஜய் உள்ளே போப்பார். இப்போ அதாவது விருகம்பாக்கம்ல தான் விஜய் நிற்க போகிறாரு. கிட்டத்தட்ட முடிவாகிறது மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு.
இப்போ விருகம்பாக்கத்தில் நின்னாருன்னா விஜய் மிகப்பெரிய செல்வாக்கில் வருவார். தேமுதிகவுடைய கோட்டை நிரூபிக்கிற விருகம்பாக்கம் தொகுதி மாறுதல் போச்சுன்னு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அங்கேயே செல்வாக்கு போயிடும்ல. அதாவது தேமுதிகவுடைய ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் வந்து டிவிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் திரைத்துறையில் இருக்கிற எல்லா பேருமே கிட்டத்தட்ட அந்த பார்டரில் தான் இருக்காங்க, அந்த சர்க்கிளில் தான் இருக்காங்க. அவருடைய வாக்கு எல்லாமே விஜய்க்கு போகும். ரெண்டாவது அங்கே வாழ்ந்தவர், இருந்தவர், விஜயை பற்றி நிறைய விஷயம் தெரியும், நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் உதவிகள் பண்ணியிருக்காரு. அப்போ தன் தொழில் நிற்கும் போது அந்த விஜய்க்கான வெற்றி வாய்ப்புகள் நிறையா இருக்கும். கண்டிப்பாக வெற்றி பெறுவார்னே வச்சிங்களேன். அப்போது உங்களுடைய கோட்டை என்ன ஆகும்? தேமுதிகவுடைய கோட்டை உடைக்கப்படுறதுன வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுவே நீங்கள் கூட்டணி சேர்ந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். பரவாயில்ல, அது என்னென்னா கூட்டணிங்கிறது அவருடைய தனிப்பட்ட விஷயந்தான், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஸோ சிறப்பாக எல்லாமே செயல்பட்டுட்டோம். இதெல்லாம் மீறி விஜய் வரதுக்கு ரெடியாக இருக்கார். காங்கிரஸ் மட்டும் எதிர்பார்க்குறாங்க. அது 23ஆம் தேதிக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஒரு தகவல் வந்தால் சிறப்பாக இருக்கும். வேலூர் மாநாட்டில் வேறு மாதிரி தகவல் வரும். கூட்டணிக்குள்ளே வரலைன்னாலும் வேலூர் மாநாட்டில் சிறப்பாக விஜய்களுடைய ஸ்பீச் இருக்கும். அப்போ உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல் வரும். பார்ப்போம் சார். சினிமாவில் வந்து அண்ணன் தம்பிக்கு தோல் கொடுத்துட்டாரு செந்தூரபாண்டியில். ஆனால் அரசியலில் வந்து அது நடக்கக்கூடாத ஒரு சொல்ல ஆயிடுச்சு. வருத்தமிக்க ஒரு செயலாக தான் ரெண்டு பேர் கட்சியிலையுமே பார்க்குறாங்க தொண்டர்கள். ஃப்யூச்சரில் மேபி டிஎம்டிகேவும் டிவிகேவும் ஜாயின்ட் ஆகுதா என்னது அப்படிங்கிறத அவர்களுடைய நாட்களில் பார்க்கலாம். அண்ட் வேலூரில் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்களுடைய குரல் அதான், நாங்கள் சிங்கிளாக வரமா இல்லை பல சிங்கங்களோட வரமா அப்படிங்கிறதும் 23ஆம் தேதி தெரிஞ்சிடும். உங்களோட நேரம் கொடுத்ததுக்கும் கருத்தை பதிவித்ததுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.